Good morning, students. Welcome to APJ Abdul Kalam Tuition Center, ராஜகிரி. இப்போ நம்ம பார்க்க போறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பொதுத் தேர்வு 2026க்கான முக்கியமான வினாக்கள் மற்றும் பயிற்சி கணக்குகள் எதை படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இப்ப தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்க. இதுல என்ன சொல்றோமோ அதை திரும்ப திரும்ப ரீட் அவுட் பண்ணுங்க. உங்களால 90 அவுட் ஆஃப் 90 அப்படிங்கிறத எடுக்க முடியும். இது உறுதியானது அப்படிங்கிறத நீங்க நம்பலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்ப லெசன் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். எந்தெந்த வினாக்கள் படிக்கணும், எந்தெந்த கணக்குகளை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு லெசன் வைஸ் கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. பாடம் 1 பொறுத்த வரைக்கும் வினாக்கள்ல குறுகிய வினான்னு சொல்லி 3 கொஸ்டின் தான் இருக்கு. அந்த 3மே இம்பார்ட்டன்ட். ஏதாச்சும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துருது. ஓகேங்களா? அதே மாதிரி சிறு வினாக்கள்ல முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது 2, 3 மற்றும் 5 இந்த வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் கணக்குகள் அப்படின்னு சொல்லும்போது இது அனைத்தும் பயிற்சி கணக்குகள். நீங்க பயிற்சி கணக்குல கொடுத்துருக்க நம்பரை மட்டும் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா போதும். இதுக்குள்ளே எந்த சம்மம் வந்தாலும் உங்களால அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு சம்ம ஒர்க் அவுட் பண்ணா அதுல இருந்து வரக்கூடிய சின்ன சம்மா இருக்கட்டும், அதையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அதனால இந்த கணக்குகளை மட்டும் தெளிவா நீங்க திரும்ப திரும்ப வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5 இந்த முதல் 5 கணக்குகளும் லாப நட்ட அறிக்கை. சரிங்களா? லாபமா நஷ்டமா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய கணக்குகள் தான். இதுல ஏதாச்சும் விடுபட்ட தகவல் காண்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது பெரிய விஷயமே கிடையாது, சாதாரண விஷயம். ஒரே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த 9 அப்படிங்கிற சம் என்னன்னாக்கா, நிலை அறிக்கை கண்டறிந்து லாப நட்ட அறிக்கை தயாரித்தல். சரிங்களா? இது அடிக்கடி 5 மார்க்ல ஆனுவல் எக்ஸாம்லயே கேட்கக்கூடிய சம். சரிங்களா? இதுல ஒரு சம்மெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு சம்ம தெளிவா பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளால எந்த சம்ம மாத்தி கேட்டாலும் எழுத முடியும். நமக்கு மெத்தட் தெரியணும். எப்படி இந்த சம்ம நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சா இதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த சம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து இந்த 13 அப்படிங்கிறது மொத்த கடனாளிகள் கணக்கு. இதுல பெருகக்கூடிய மாற்றுச்சீட்டு அப்படிங்கிற கணக்கை தயார் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் மொத்த கடனாளிகள் கணக்கு, அப்புறம் மொத்த விற்பனை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது 5 மார்க். இதுவும் அதே மாதிரி. சரிங்களா? இதுவும் 5 மார்க். இது மொத்த கடனீந்தர் கணக்கு தயார் பண்ணணும். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, மொத்த கடனீந்தர் கணக்கு, மொத்த கொள்முதல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 18 அப்படிங்கிறது வியாபார கணக்கு, லாபம் கணக்கு, இருப்பிலை குறிப்பு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்றதுதான் இந்த 18வது கணக்கு. ஓகேங்களா? இதுல கேஷ் புக் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான், ரொக்க ஏடு கொடுத்துருப்பான். அந்த ரொக்க ஏட்டுல செலவுகள் வருமானங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து 2வது பாடம் பார்க்கும்போது இது ரொம்ப எளிமையான பாடம் தான், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. 5 மார்க். பெறுதல் செலுத்தல் வருமான செலவினங்கள். ஸோ இந்த கணக்குகள் தான் அடிக்கடி கேட்கிறாங்க. இப்ப சொல்லப்போனா ஆஃபலில கூட இதுல இருந்த கணக்குகள் அழகா வந்துருந்துச்சு. அருமையா எழுதுற மாதிரி தான் கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1, 3, 4, 5, 6. ஸோ இந்த குறி வினாக்கள் படிச்சிடணும். சிறு வினாக்கள்ல 1, 2. கணக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்குகள் நிறைய இருக்கே அப்படின்னு பயப்பட அவசியம் இல்லை. இதுல இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 19 வரையிலான கணக்குகள் மட்டும் பார்த்தா போதும். இதுல இந்த முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 5 சம் 4 சம் அல்லது 5 சம் பெறுதல் செலுத்தல் மற்றும் வருமான செலவினங்கள். ஸோ இதுல இருந்து தான் வந்திருக்கும். அப்ப அதை நீங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதே கணக்கு அங்க எழுதிடலாம். 5 மார்க்கே அழகா எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? மற்ற கணக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கணக்குகள். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்குகள். சந்தா தொகை, சரிங்களா, எழுதுகோள் வாங்கியது, அப்புறம் இந்த மட்டை பந்துகள் வாங்கியது. ஸோ இது மாதிரி கணக்குகள் தான். பரிசு நிதி. ஓகேங்களா? ஸோ அப்ப இது ஈஸியான சாப்டர் தான். இதை நல்லா தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்து பாடம் 3 அப்படின்னு வரும்போது கூட்டாண்மை அடிப்படை கருத்துகள் 1, 2, 4 இது குறுவினாகும். சிறுவினால 1, 2, 4 அதே தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கணக்குகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் கணக்கு அதுதான். இதை எதை பேஸ் பண்ணி வருதுன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு இருக்கு. அந்த கொஸ்டின் ஆன்சரை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் சம் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய இந்த அந்த 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க வருது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கணக்குக்கு வருது.
ஓகேங்களா? இது அதை வச்சுதான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, பாக்கி உள்ளதுதான் சம்ம ஆரம்பிக்குது. இது நிலை முதல் முறை அப்படிங்கிற கணக்குகளை பேஸ் பண்ணி வருது. நிலை முதல் முறை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். மாறுபடும் முதல் முறை அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா அதான் மாறுபடும் முதல் முறை. புரியுங்களா? நிலை முதல்ல 2 கணக்கு தயார் பண்ணணும். மாறுபடும் முதல் முறையில ஒரே ஒரு கணக்கு தயார் பண்ணணும். அப்ப அந்த 2 கணக்கையும் ஒன்னா சேர்த்தா ஒரு கணக்கா மாறிடும். அது நிலை முதல் மாறுபடும் முதல் அப்படிங்கிறதுக்கு மாறிடுது. ஓகே, அப்ப அதையும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சம் தான். முதல் மீது வெட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, எடுப்பு மீது வெட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, புரியுங்களா? சோ இதுதான் வரும். லாஸ்டா அவ்வளவு மட்டும் லாப நட்ட அறிக்கை, லாப நட்ட பகிர்வு கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். புரியுங்களா? லாப நஷ்டத்தை கூட்டாளிகளுக்கு எப்படி பகிர்ந்து கொடுக்கிறது. சோ அதுதான் கடைசி கணக்கு. அப்ப இதுவும் ஈஸி தான் ரொம்ப. ஓகேங்களா? பாடம் 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். நற்பெயர். நற்பெயரை பொறுத்த வரைக்கும் குருவி நாட்கள்ல 2, 3, 5, சிறு நாட்கள்ல 1, 2 பாத்தீங்கன்னா போதும். கணக்குகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முக்கியமான கணக்குகள். 8, 9, 10, 11 இது எல்லாமே முக்கியமான பெரிய கணக்குகள். 5 மார்க்ல கேட்கக்கூடிய கணக்குகள். சரிங்களா? உயர் லாப முறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கணக்குகள் தான் இதெல்லாம். 8, 9, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 11 அப்படிங்கிறது அடுத்து கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கணக்கு. ஓகே, இப்ப இந்த கணக்கு மட்டும் நீங்க தயார் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். இதுல இருந்து கண்டிப்பா உங்களால 7 அல்லது 8 மார்க் நற்பெயர்ல மட்டுமே அடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பாடம் 5. 5 அப்படிங்கிறது கூட்டாண்மை சேர்ப்பு. பாடம் 6 கூட்டாண்மை விலகல். சேர்ப்பு விலகல் ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு சில கணக்குகள் ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி தான் வரும். இப்ப சப்போஸ் பாத்தீங்கன்னா 5ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் கணக்குகள்ல இந்த சின்ன கணக்குகள்ல பொது காப்பை எப்படி பிரிச்சு கொடுக்கறது, லாப நட்ட கணக்கை எப்படி பிரிக்கிறது. சோ இதே தான் எங்கேயும் வரப்போகுது அப்படின்னு சொன்னா 6ஆம் பாடத்துலயும் வரப்போகுது, விலகல்லையும். ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, சேர்ப்பை பொறுத்த வரைக்கும் பழைய கூட்டாளிகள் மட்டும்தான் பிரிச்சுப்பாங்க. ஆனா விலகலை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே பழைய கூட்டாளிகள் தான். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் பிரிச்சுப்பாங்க. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசமே தவிர மற்றபடி பதிவுகள்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப இதுல உள்ள சம்ம மட்டும் நீங்க தயார் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? அடுத்து 7ஆம் பாடம் 1, 2, 3, 4, 5. இந்த 5 கணக்குகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்குகள். சரிங்களா? ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு சம்மு, அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு சம்மு. சரிங்களா? இது முழு வெப்பம், குறை வெப்பம், மிகை வெப்பம். மிகை வெப்பத்துல நிராகரித்தல். அடுத்து மிகை வெப்பத்துல ரெண்டுமே வரும். பகுதி அளவு அடிப்படை ஒதுக்கீடு, நிராகரிப்பு. சோ இந்த ரெண்டுமே சேர்ந்தது இது. சரிங்களா? குறிப்பிட்ட இது பங்குகளை முழுமையா ஒதுக்கீடு செய்யறது, குறிப்பிட்ட அளவு பங்குகளை திருப்பி அனுப்பிடுறது, குறிப்பிட்ட அளவு பங்குகளுக்கு பகுதி அளவு ஒதுக்கீடு செய்யறது. சரிங்களா? இது 3மே வரக்கூடிய கணக்கு தான் இந்த 5வது கணக்கு. அப்ப இதை நல்லா பாத்துக்கணும். இந்த 10, 13 அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு பிளப்பு. இப்ப அழைப்பு தொகையோ அல்லது ஒதுக்கீடு தொகையோ ஏதாச்சும் ஒண்ணு கட்டாம இருக்கும் பொழுது அந்த பங்குகளை நம்ம என்ன பண்றோம், பறிமுதல் செய்யறோம். அதுக்கு பிறகு ஒரு பிளப்பு. சரிங்களா? அப்ப இந்த ஒரு பிளப்பு அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி என்ன, அதை மறுவெளியீடு பண்ணும் போது எப்படி என்ட்ரி கொடுக்கிறது. ஒரு பிளப்புன்னு சொன்னா ஒரே ஒரு பதிவு, மறு வெளியீடு அப்படின்னு சொன்னா 3 பதிவு வரும். சரிங்களா? ஒரு பிளப்பு செய்யறதுக்கு, மறு வெளியீடு பண்றதுக்கு, இந்த 2ல கிடைச்ச லாபத்துக்கு. ஓகேங்களா? மொத்தம் 3 பதிவா மாறிடும். ஓகே, அடுத்து இந்த 20, 21 அப்படிங்கிறது 20ங்கிறது அதாவது எப்போதுமே பாத்தீங்கன்னா நிறுமத்துல எல்லா தொகைகளும் ஒரே டயத்துல பெற மாட்டாங்க. பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படும் போது மட்டும்தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஒட்டுமொத்தமா வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான பதிவு என்ன அப்படிங்கிறது தான் இந்த 20வது கணக்கு. இந்த 21 என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதர் தென் கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பங்குகளை வெளியிடுறோம், பணத்துக்கு பதிலா வேற ஏதோ அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு அதுக்காக நம்ம என்ன பண்றோம், பங்குகளை வெளியிடுறோம். அது சொத்துக்களை வாங்கியிருக்கலாம், இல்ல நம்ம ஆபீஸ்க்கு தேவையான அறைகளை வாங்கியிருக்கலாம், இல்ல மிஷின் வாங்கியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சொத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக பணம் கொடுக்காம நம்ம பங்குகளை கொடுத்துடுறோம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த 21வது சம்மா வந்துருக்கு. ஓகே, அடுத்து 8ஆம் பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம். 3 மெத்தட் இருக்கு. சரிங்களா? ஒப்பீட்டு அறிக்கை, பொது அளவு, போக்களவு. அவ்வளவுதான் விஷயம். இந்த 3த்துலயும் 2 கணக்குகள், வருமான அறிக்கைக்கு 1, இருப்புநிலை குறிப்புக்கு 1 முழுமையா வர்ற மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா
அவங்க எப்படி மாத்தி கேட்டாலும் சரி, எங்கேருந்து கேள்வி கேட்டாலும் சரி, நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்ப இதுல அதிகமான மார்க் அப்படிங்கறத நம்ம எடுக்க முடியும். பாடம் 8 பொறுத்த வரைக்கும் கணக்குலயே நிறைய மார்க் எடுக்க முடியும். இப்ப அரையாண்டுல 10 மார்க்குக்கு சம்மு மட்டுமே வந்துச்சு. 2 மார்க் 1, 3 மார்க் 1, 5 மார்க்ல 1 அப்படின்னு. ஆனா நம்ம எதிர்பார்க்கறது 5 மார்க்லயே இதே பாடத்துல 2 சம்மு கூட வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த பாடத்தை நல்லா தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. ஓகேங்களா? அடுத்த பாடம் 9 விகிதாச்சாரம். 14 ஃபார்முலா தெரிஞ்சா இந்த பாடம் ஒண்ணுமே கிடையாது, சாதாரண விஷயம். ஓகேங்களா? அப்படி எனக்கு அவ்வளவு ஃபார்முலா படிக்க வரல சார் அப்படின்னு சொன்னா, இந்த லாபத்தன்மை விகிதம்னு ஒரு விகிதம் இருக்கும். அந்த விகிதத்தை மட்டும் கொஞ்சம் ஒமிட் பண்ணிட்டு, சரிங்களா, மற்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அந்த விகிதங்களுக்கான ஃபார்முலா பாருங்க, அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுலதான் சம்மு கொடுத்துருக்கோம், கம்மியான சம் தான் கொடுத்துருக்கோம். இதை பிராக்டிஸ் பண்ணாலும் எல்லாமே கவர் ஆயிடும். சரிங்களா? ஃபார்முலா மட்டும் தெளிவுபடுத்திங்க, ஈஸியா இந்த சம்மை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே 100% என்ன ஆயிரும், உங்களுக்கு தரவாயிரும். ஓகேங்களா? அடுத்து பாடம் 10 பொறுத்த வரைக்கும் இதுல தியரி கொஸ்டின் தான் அதிகமா வருது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டாய வினா அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின் எங்கேருந்து கேட்கறாங்கன்னா இந்த 10வது லெசன்ல தான். ஏன்னா அதுல சின்ன சம்ல சம்மே கிடையாது. சின்ன கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சம்மே கிடையாது, குறுகிய வினாலும் கிடையாது, சரிங்களா, சிறு வினாலையும் சம்மு கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால என்னதான் கேட்கறாங்கனாக்கா கம்பல்சரி அங்கேருந்து தான் எடுத்து கேட்கறாங்க. அப்ப அதை நம்ம தரவு பண்ணணும். இந்த பாடத்தை நல்லா தரவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா 2 மார்க்ல ஒரு கொஸ்டின், 3 மார்க்ல ஒரு கொஸ்டின், 5 மார்க்குக்கு அழகா இதுல இருந்து எடுக்க முடியும். ஓகே, சோ அப்ப சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் சம்மை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ஏன்னா அடிக்கடி கொஸ்டின் ஆன்சரே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு சம்மை மாத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு 5 மார்க்ல. ஓகேங்களா? அதனால அந்த ஒரு சம்மை நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு டேபிளே போட்டு கொடுத்துருக்கோம். எந்தெந்த வினாக்களை நீங்க படிக்கணும், எந்தெந்த கணக்குகளை தயார் செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இதை நல்ல முறையில ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களால 100% 90 அவுட் ஆஃப் 90 அப்படிங்கிறது சாத்தியமானது, எடுக்க முடியும். அது எவ்வளவு ஸ்லோ லேர்னரா இருந்தாலும் சரி அவனாலும் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான பாடமா நம்ம தேர்ந்தெடுக்கிறது 3 பாடத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன், 4th லெசன், 8th லெசன். சரிங்களா? இந்த 3 லெசனை தரவு பண்ணாலே அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. சரிங்களா? மினிமம் 40 to 50 மார்க்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு அவனாலே எடுக்க முடியும் தாராளமா. ஓகேங்களா? அப்ப அந்த ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தாலும் அவங்க அதை பத்தி பயப்பட தேவையில்லை. அவங்க ஒன் வேர்டு இந்த 3 லெசனை நல்லா தரவு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஸ்கோரிங் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து என்ன செய்யறது, எப்படி ஸ்கோர் பண்ணலாம், எதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணலாம், எப்படி அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், எப்படி படிச்சா ஸ்கோர் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற டெக்னிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.